தமிழ்நாடுடைய பேரை நாங்கள் மற்ற மாநிலங்கள் ஸ்பெஷல் நல்லா ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் இப்போ வரைக்கும் ஆந்திராவுக்கும் கொடுக்கல. 2014 எந்த வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்களோ அதை வந்து ஆந்திராவுக்கும் கொடுக்கல. இடையில பீகார் என்ன கேட்டுட்டு இருக்கோ அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஸ்பெஷல் பேக்கேஜஸ், சிறப்பு தொகுப்புகள் தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர சிறப்பு அந்தஸ்து வந்து தரல. சரியா? அப்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பெரிய டிபேட். இப்போ தமிழ்நாடு பேர் வரலங்கிறது தான் கொஸ்டின், மெயின் கொஸ்டின். அப்போ அதில் பேரிடர்கள் ஏற்படுவது வந்து இப்போ வந்து விவசாயத்தை பற்றி அப்படின்னா எல்லா மாநிலத்திலும் விவசாயம் இருக்குது, ஏன் வந்து இது பண்ணலன்னு ஒரு பெரும்பான்மை எல்லா மாநிலத்திலும் இருக்குது, ஏன்னு கேட்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பற்றி பேசுகிறீங்க, மற்ற விஷயங்கள் பேசுகிறீங்கன்னா எல்லா மாநிலத்திலும். ஆனால் பேரிடர் என்பது குறிப்பிட்ட சில மாநிலங்களில் தான் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ பேரிடரை பற்றி பேசும்போது உத்தரகாண்ட் பற்றி பேசுகிறீங்க, சிக்கிம் பற்றி பேசுகிறீங்க, இமாச்சல் பிரதேஷ் பற்றி பேசுகிறீங்க, அஸ்ஸாம் பற்றி பேசுகிறீங்க, பீகார் பற்றி பேசுகிறீங்க, 11,500 கோடின்னு சொல்கிறீங்க, இவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்க. சமீபத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட பேரிடருக்கு 37,000 கோடி கண்டிப்பாக வேணும். பெரும் உயிர் சேதம், பொருளாதார சேதம், தூத்துக்குடிலாம் எப்படி மூழ்கி போச்சுன்னு எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்போ இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய போது எல்லா விஷயத்திலும் எல்லா மாநிலத்தையும் மென்ஷன் பண்ண முடியாது. ஆனால் பேரிடர் ஏற்பட்ட குறிப்பிட்ட மாநிலங்களுடைய பேர் இருக்குல்ல, அதிலே கூட தமிழ்நாடு மென்ஷன் பண்ண முடியாது. அப்போ அதுதான் கேள்வி. அதாவது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோனுடைய காப்பி அப்படின்னு சொன்னால் முதல் தலைமுறையில் பட்டதாரிகளாக வரக்கூடியவர்கள், பணியிலே சேரக்கூடியவர்களை வந்து அவர்களுடைய வருமானத்தை பெருக்கி தருவதற்கு சம்பந்தமாக காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் குறிப்பிட்டிருந்ததை நீங்கள் காப்பி அடித்து பண்ணியிருக்கீங்க. கூடுதலாக நம்ம இன்னொன்று சொல்லியிருக்கோம். அதில் என்னென்னா அவசர கதியில் மற்றதெல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னு. அது என்ன அப்படின்னா ஏற்கனவே வேலை இருக்கிறவனுக்கு பணம் தருவோங்கிறதும், அவங்களுக்கு பொருளாதாரத்தை அவங்களுடைய வருமானத்தை வந்து இரட்டி பார்க்கணுங்கிறதும் காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோவில் இருந்துச்சு. அப்படின்னா வேலை இருந்தால் தானே உங்களுக்கு வருமானம் வரும். வேலையே இல்லாதவனை பற்றி எதுவுமே பேச்சு இல்லையே. இப்போ பிரச்சனை வேலை இருக்கிறவனுக்கு கூட்டி தருவோம்னு நீங்கள் பேசுறது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ காப்பி அடிச்சிட்டிங்க. ஆனால் அதே காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் வேலை இல்லாதவனுக்கு வந்து வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது இல்லாதது தான் இங்கே முக்கியமான பிரச்சனை. எங்க இந்தியா நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். ஹாய் சார். ஹாய். இப்போ நடந்து முடிந்த பட்ஜெட் தாக்கலை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே தமிழ்நாட்டை புறக்கணிச்சிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம எல்லா மாநிலங்களையும் பற்றி அதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்லை பண்ணுறது நல்லதா, இல்லை பண்ணாது தமிழ்நாட்டை பற்றி பண்ணக்கூடிய பேர் அது வராது, உங்களுக்கு அதோடைய கருத்து என்னன்னு? அதாவது தமிழ்நாட்டுடைய பேர் வரல அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் ஒரு வாதம் வைக்கிறாங்க. அது என்ன வாதம் அப்படின்னா, எல்லா ஸ்டேட்டுடைய பேரையும் சொல்லிட முடியுமா? எல்லா ஸ்டேட்டுடைய பேரையும் இப்போ 25 ஸ்டேட் இருக்குன்னா 25 ஸ்டேட் பேரையுமே ஒரு ஸ்டேட்டாக சொல்லிகிட்டே இருந்தால் என்ன ஆகுது? இது பட்ஜெட்டா இல்லை வந்து இது என்ன ஹிஸ்ட்ரி புக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பிரச்சனை வந்து இங்கே 2 தான். அடிப்படை மைய கருத்து 2 தான். என்னன்னா, நீங்கள் ஒரு முறை ஒருத்தரை ஒரு ஸ்கூலில் இல்லைன்னா ஒரு அரசியல் கட்சி பேனர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முறை ஒருத்தருடைய பேரை போட்டுட்டு அடுத்த முறை வாண்டா அவருடைய பேரை போடலாம், என்ன ஆகும்? ப்ராப்ளம் இல்லை. நீ ஏன் போடலன்ற கொஸ்டின் வரும். அந்த கேள்வி தான் இது ஒன்று. இன்னொன்று, இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போன ஒருத்தவங்க, ஏற்கனவே நீங்கள் திருக்குறளை பற்றி பேசுகிறீங்க, தமிழ்நாடு நிறைய பண்ணியிருக்கீங்கன்னு பேசுகிறீங்க, இப்போ ஏன் நீங்கள் திருக்குறளை சொல்லலை? அப்போ நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டை பற்றி மென்ஷனும் இல்லை, எப்படி திருக்குறளை பற்றி மென்ஷன் இல்லையோ அந்த மாதிரி. இப்போ ஏன் அப்போ அன்னைக்கு சொன்னீங்க, இப்போ எலெக்ஷன் இருந்துச்சு நெருக்கத்தில், அதனால எலெக்ஷன் நெருக்கமாக இருக்குது, தமிழ்நாட்டிலேருந்து ஏதாவது ஓட்டு பொறிக்கிறலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொன்னீங்களா? அப்போ அப்படிங்கிற கொஸ்டின் வருது. இப்போ இதில் சரி, நீங்கள் பேரையே சொல்லலை, பிரச்சனை இல்லை, எங்களுக்கான நிதியை ஒதுக்குனீங்களா? அப்போ முதல்வர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, பேரிடர் நிதி அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் 37,000 கோடி அதுக்குன்னு பேனல் ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணி 37,000 கோடி நிதி தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட 2 பேரிடர்களை மையப்படுத்தி 37,000 கோடி வேணும்னு கொடுக்குறோம். இப்போ இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கு மத்திய கவர்மெண்ட்டு அப்படின்னா, இது வரைக்கும் சோஃபார் வெறும் 276 கோடி தான் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது? 38,000 கோடி எங்கே இருக்குது? 37,000 சில்லற, 38,000 ரவுண்டு பண்ணால் 38,000 crores எங்கே இருக்குது? 276 crores எங்கே இருக்குது? அப்போது பெரிய வித்தியாசம். இப்போ இதை ஏன் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து அந்த பேரிடர் நிதி ஒதுக்கீடை பற்றி ஏன் பேசலை? இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின் வரும். இப்போ இதுக்கு தான் தமிழ்நாட்டுடைய பேர் ஏன் இல்லைங்கிறது இங்கே தான் நம்ம முக்கியமானது. தமிழ்நாடுடைய பேரை நாங்கள் மற்ற மாநிலங்கள் ஸ்பெஷல் நல்லா ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் இப்போ வரைக்கும் ஆந்திராவுக்கும் கொடுக்கல. 2014 எந்த வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்களோ அதை வந்து ஆந்திராவுக்கும் கொடுக்கல. இடையில பீகார் என்ன கேட்டுட்டு இருக்கோ அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஸ்பெஷல் பேக்கேஜஸ், சிறப்பு தொகுப்புகள் தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர சிறப்பு அந்தஸ்து வந்து தரல. சரியா? அப்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பெரிய டிபேட். இப்போ தமிழ்நாடு பேர் வரலங்கிறது தான் கொஸ்டின், மெயின் கொஸ்டின். அப்போ அதில்
பேரிடர்கள் ஏற்படுவது வந்து இப்போ வந்து விவசாயத்தை பத்தி அப்படின்னா எல்லா மாநிலத்திலும் விவசாயம் இருக்குது, ஏன் வந்து இது பண்ணலன்னு ஒரு பெரும்பான்மை எல்லா மாநிலத்திலும் இருக்கு, ஏன்னு கேட்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பத்தி பேசுறீங்க, மற்ற விஷயங்கள் பேசுறீங்கன்னா எல்லா மாநிலத்திலும். ஆனால் பேரிடர் என்பது குறிப்பிட்ட சில மாநிலங்களில் தான் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப பேரிடரை பற்றி பேசும்போது உத்தரகாண்ட் பத்தி பேசுறீங்க, சிக்கிம் பத்தி பேசுறீங்க, இமாச்சல் பிரதேஷ் பத்தி பேசுறீங்க, அஸ்ஸாம் பத்தி பேசுறீங்க, பீகார் பத்தி பேசுறீங்க, 11,500 கோடின்னு சொல்றீங்க, இவ்வளவு ஒதுக்கி இருக்கீங்க. சமீபத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட பேரிடருக்கு 37,000 கோடி கண்டிப்பா வேணும். பெரும் உயிர் சேதம், பொருளாதார சேதம், தூத்துக்குடிலாம் எப்படி மூழ்கி போச்சுன்னு எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்ப இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய போது எல்லா விஷயத்திலும் எல்லா மாநிலத்தையும் மென்ஷன் பண்ண முடியாது. ஆனால் பேரிடர் ஏற்பட்ட குறிப்பிட்ட மாநிலங்களுடைய பேர் இருக்குல்ல, அதுலயே கூட தமிழ்நாடு மென்ஷன் பண்ணலையே. அப்ப அதுதான் கேள்வி. அப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனையோ குறிப்பிட்ட விஷயங்களை பத்தி நீங்க பேசும்போது சென்னை மெட்ரோ ரயிலுடைய செகண்ட் ஃபேஸ் 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று 3 ஆண்டுகளுக்கு முன்னால பேசி அதுக்கு எந்த ஃபண்ட்ஸும் இன்னும் ஒதுக்கல. அதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் ஏன்னா சொன்னாங்கல்ல, தினமலர்ல எல்லாம் போட்டாங்க, அது என்ன தனி ஸ்டேட்டா 2ஆ பிரிக்கணும், அதை வந்து கொங்கு நாடுன்னு தனியா பிரிக்கணும், இப்படிலாம் மெண்டல் மாதிரி ஒரு மாநிலத்தை 2ஆ பிரிக்கணும்லாம் பேசுவாங்க. காரணம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கும். அப்ப அந்த இப்ப மண்ணை கவிட்டாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் அப்படி பயங்கரமா பில்டப் கொடுத்து அண்ணாமலை நிக்க வச்சா கூட முட்டாடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க மக்கள். அது வேற விஷயம். கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வேணும்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்குது. அதை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. என்ன கொடுத்தீங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு? மதுரையில மெட்ரோ வரும்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மதுரையுடைய மக்களுக்கு என்ன கொடுத்தீங்க? அதே மாதிரி நீங்க கேட்ட விஷயத்துல ரொம்ப முக்கியமானது, ஒரு மாநிலத்தினுடைய பெயரை எல்லா நேரத்திலும் சொல்ல முடியுமான்னா, நீங்கள் இதற்கு முன்னால் சொல்லி இருந்தீர்கள், இப்ப ஏன் சொல்லலைங்கிறது ஒரு கேள்வி. எல்லா மாநிலத்தினுடைய மென்ஷனும் இருக்கும் பொழுது குறிப்பிட்ட சில மாநிலங்களை சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக மென்ஷன் பண்ணும்போது, அதாவது பேரிடர் மாதிரி சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக மென்ஷன் பண்ணும்போதும் எங்களே மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறது தான் முக்கியமான கன்சர்ன். இது திட்டவட்டமா, ஏன்னா நிறைய பேர் பிஜேபி காரன் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் தேர்தல் நேரத்துக்கு சொன்னாரு, இப்ப சொல்லுவாரான்னு கேட்கும்போது அதோட மீனிங் புரியுது நம்மளுக்கு. அப்புறம் ராகுல் காந்தி சொல்றாங்க இது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோட காப்பி தான் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா அது உங்களுக்கு ஒரு பிளஸ் தானே இது. அப்ப இந்த பட்ஜெட் ஏன் புறக்கணிக்கிறீங்க? இல்ல அதாவது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோனுடைய காப்பி அப்படின்னு சொன்னா, முதல் தலைமுறையில் பட்டதாரிகளாக வரக்கூடியவர்கள், பணியிலே சேரக்கூடியவர்களை வந்து அவர்களுடைய வருமானத்தை பெருக்கி தருவதற்கு சம்பந்தமாக காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல குறிப்பிட்டிருந்ததை நீங்க காப்பி அடிச்சு பண்ணியிருக்கீங்க. கூடுதலா நம்ம இன்னொன்னு சொல்லியிருக்கிறோம். அதுல என்னன்னா, அவசர கதியில மத்ததெல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே வேலை இருக்கிறவனுக்கு பணம் தருவோங்கிறதும், அவங்களுக்கு பொருளாதாரத்தை அவங்களுடைய வருமானத்தை வந்து இரட்டிப்பாக்கணுங்கிறதும் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல இருந்துச்சு அப்படின்னா, வேலை இருந்தா தானே உங்களுக்கு வருமானம் வரும். வேலையே இல்லாதவனை பத்தி எதுவுமே பேச்சு இல்லையே. இப்ப பிரச்சனை வேலை இருக்கிறவனுக்கு கூட்டி தருவோம்னு நீங்க பேசுறது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ காப்பி அடிச்சிட்டீங்க. ஆனால் அதே காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல வேலை இல்லாதவனுக்கு வந்து வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது இல்லாததுதான் நீங்க முக்கியமான பிரச்சனை. அவசரகதியில நீங்க வந்து எதை காப்பி அடிக்கணும் எதை காப்பி அடிக்கணும்னு தெரிஞ்சு ஈடிச்சான் காப்பி மாதிரி பண்ணும் பொழுது, காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல இருந்து ஜெயராம் ரமேஷ் கூட அழகா சொல்லியிருந்தாங்க, அப்படியே எடுத்து அப்படியே போட்டீங்க, அவசர கதியில மறந்துட்டீங்க, என்ன நம்ம கொண்டு வர போறோம். அதனாலதான் தலைவர் ராகுல் காந்தி அதையும் சொன்னார். அது மட்டுமா சொன்னார், குர்சி பச்சாவ் பட்ஜெட் அப்படின்னு சொன்னார். உங்களுடைய நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீங்கள் செய்யும் நாடகம் இது அப்படின்னு. ஏன்னா நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு மட்டுமே பண்றதா இருந்தா அது எதுக்கு இவ்வளவு பெரிய மாநிலங்களை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பட்ஜெட்? ஏன் அஸ்ஸாம் மாநில முதல்வரே எங்களுக்கான ஹைட்ரோ கார்பனுக்கு எங்களுக்கு வர வேண்டிய ராயல்ட்டி பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு ஓடுறாரு. அஸ்ஸாம் மாநில முதல்வர் பிஜேபி காரங்களே, பிஜேபி மாநிலங்களே தங்களுக்கான நிதிகள் ஒதுக்கப்படவில்லை என்று ஆல்ரெடி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கவனிக்கும் போது வெறும் 2 மாநிலங்களை அப்பீஸ் பண்றதுக்காகவும் பண முதலாளிகளை அப்பீஸ் பண்றதுக்காகவும் குறிப்பா இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த முறை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு இந்த இதுல. அப்போ வந்து லோயர் மிடில் கிளாஸ் எல்லாம் தப்பிச்சிருவாங்களா, லோயர் கிளாஸ் தப்பிச்சிருவாங்கன்னா அவங்க தான் ஆல்ரெடி செத்துட்டாங்களே. அவங்கெல்லாம் ஏற்கனவே இந்த நரேந்திர மோடியுடைய ஆட்சியில அவர்கள் ஏற்கனவே இறந்து போனதுடைய விளைவுதான் ஏற்கனவே பெரும்பான்மை இழந்து இப்ப அவஸ்தப்பட்டு இருக்கு இந்த ஆட்சி. இப்ப ஆட்சி செய்ய தகுதி இல்லாத இவர்கள் சேர்ந்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்ல இந்த முறை காப்பி அடிச்சா கூட அதை உருப்படியா காப்பி அடிக்க தெரியலன்னு தான் நம்முடைய விமர்சனம். அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள டாக்ஸ்னா 20%ல இருந்து 12% வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால இப்போ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா தானே. அதாவது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, we wanted to simplify the approach to taxation அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நாங்க வந்து டாக்ஸேஷனுடைய அப்ரோச்சை வந்து சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வந்து 20 crores இருந்து 20% இருந்து நாங்க 12.5% கம்மி பண்ணிட்டோம். உடனே கேட்கறவங்கலாம் வந்து, மோடி எத்தனை 7.5% கம்மியாயிருச்சு, 7.5% கம்மியான எவ்வளவு லாபம் வரும் அப்படின்னு நினைப்பாங்க மக்கள். அப்ப இதுல ஒரு உதாரணம் சொல்றேன்.
நீங்க வந்து ஒரு 2001 வந்து 1 கோடி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. ஒரு உதாரணம். இப்ப இது என்ன, இது ஆரம்பத்துல இன்னும் சொல்லி புரிய வைக்கணும்னா, இங்க முக்கியமான ஒன்றை எடுத்து விட்டார்கள். அது என்னன்னா, அதுக்கு பேரு இண்டெக்ஸேஷன், CII என்பார்கள். காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸை உட்புகுத்தி தான் அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸேஷனுக்கு உட்படுத்தி வரக்கூடிய வருமானத்துல இருந்து தான் 20%. எப்படின்னா, 1 கோடிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, 2001 1 கோடிக்கு வாங்குறீங்க, அது ஒரு 6% கூடுதுன்னு வைங்க. வருஷம் அதனுடைய இது வந்து ஒர்த்து வந்து 6% கூடுது அப்படின்னா, 2001 இப்ப என்னாச்சு 24 வருஷத்துல 6% கூடுனா 1 கோடிங்கிறது இப்போ 3.17 கோடி எக்ஸ்ட்ரா ஆகி 4 கோடியே 17 லட்சம் ஆயிருக்கும். சரியா? இப்ப 4 கோடி 17 லட்சம். வாங்கின ரேட் எவ்வளவு? 1 கோடி. இப்போ 4.17. இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளவு? 3.17 கோடி எக்ஸ்ட்ரா இருக்கு ப்ராப்பர்ட்டி. இதுதான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், LTCG அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்ப இண்டெக்ஸேஷன் இருந்துச்சு இல்லையா? இப்ப எடுத்துட்டாங்க. இண்டெக்ஸேஷன் எடுத்துட்டு தான் 20% 12.5 ஆக்கிட்டாங்க. ஆனா இண்டெக்ஸேஷன் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, 3 கோடி 63 லட்சம் இருக்கு இல்லையா? இதுதானே வித்தியாசம். எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட் இதுதானே. 1 கோடிக்கு வாங்கின ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு 4 கோடி 17 லட்சத்துக்கு போகுது. 1 கோடி வாங்கின ப்ராப்பர்ட்டி 4 கோடி 17 லட்சத்துக்கு போனா வித்தியாசம் எவ்வளோ? 3 கோடியே 17 லட்சம் இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 3 கோடியே 63 லட்சத்தை எப்படி கொண்டு வருவாங்கன்னா, 1 கோடி நீங்க வாங்கின காஸ்ட் இருக்கு இல்லையா? 1 கோடி வாங்கின காஸ்ட் அதை டிவைட் பண்ணுவாங்க. CI 363, 3 கோடி 63 டிவைடட் பை CII 1000, அது 100 என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இன்ஃப்ளேஷனை வந்து டேக்கிள் பண்றது, அந்த நேரத்தில் வரக்கூடிய பண வீக்கத்தையும் சேர்க்கணும். இப்போ அரசனுடைய நிர்வாக திறமின்மையால ஒரு பணவீக்கம் ஏற்படுது. இவங்க வாங்குற சொத்து வந்து அதை தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையா? அதனால அரசு என்ன கொடுத்துருந்துச்சுன்னா, இந்த சொத்துல வரக்கூடிய லாபத்தை இண்டெக்ஸேஷன் பண்ணி ஒரு லாபம் கொடுப்பான், அவன் ஒரு கணக்கு கொடுப்பான். அப்படி இண்டெக்ஸேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடியது வெறும் 54 லட்சம். முதல்ல எவ்வளவு வருது? 3 கோடியே 17 லட்சம் வருதா? இண்டெக்ஸேஷன் பண்ணி நீங்க எடுக்கக்கூடிய கேபிட்டல் கெயின் எவ்வளவு? 54 lakhs. வெறும் 54 lakhs. இந்த 54 lakhsல 20% எவ்வளோ? இந்த 54 lakhல 20% நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் நீங்க கட்டக்கூடிய உண்மையான அமௌண்ட். இந்த 54 lakh தான் LTCG. எப்படி? 4 crore 17 lakhs விற்கிற பிரைஸ் வாங்கினது. இந்த LTCG எவ்வளோன்னா, இப்போ நம்ம இண்டெக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கிற ரேட் எவ்வளோன்னா 3 crore 63 lakhs. 4 crore 17 lakhsல இருந்து 3 crore 63 lakhs மைனஸ் பண்ணீங்கன்னா 54 lakhs. இதுதான் 54 lakhs. இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய கேபிட்டல் கெயின். இந்த 54 lakhsல இருந்து 20% போட்டா 10,80,000. இப்போ ஒரு கோடிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை 4 கோடியே 17 லட்சத்துக்கு 24 வருஷம் கழிச்சு வித்தீங்க அப்படின்னா அதை இண்டெக்ஸேஷனுக்கு உட்படுத்தி வரக்கூடிய அமௌண்ட் தான் 54 லட்சம். அந்த 54 லட்சத்துல இருந்து 20% தான் 10,80,000 தான் நீங்க கொடுப்பீங்க. இது வரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் நீங்க 20% தான் கொடுத்தீங்க அப்படின்னாலும் கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு? 10,80,000 ரூபாய். இதுவே இப்ப நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கக்கூடிய 12.5% எப்படி கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, வித்தியாசம் எவ்வளோ? 1 கோடிக்கு வாங்கினதை 4 கோடி 17 லட்சத்துக்கு விற்கிறோமா? வித்தியாசம் எவ்வளோ? 3 கோடி 3 crore 17 lakhs இல்லையா? இப்போ 4 crore 17 lakhs மைனஸ் 1 crore பண்ணா 3 crore 17 lakhs. 3 crore 17 lakhsக்கு 12.5% போட்டு கட்டு போயிட்டே இருக்கு. எவ்வளவு வருது? 39,62,500 ரூபாய். எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னா 10,80,000க்கும் 39 லட்சத்துக்கு எவ்வளவு வித்தியாசம்? நியாயமா இது எவ்வளவு பெரிய, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு சொல்றதா? இதை இன்னும் லோக்கலா சொன்னா வந்து முள்ள மாறித்தனம். மக்களை வந்து கண்கட்டி வித்தை காட்டி ஏமாற்றக்கூடியது. இதுல வரக்கூடிய பாதிப்பில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? இந்த வரக்கூடிய பாதிப்புல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்ப போய் விற்க போறான்ல, யாருமே இவ்வளவு பெரிய டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னா எவனுமே உண்மையான வேல்யூவை காட்ட மாட்டான், அண்டர் வேல்யூ பண்ணுவான். அண்டர் வேல்யூ பண்ணா எந்த பிளாக் பண்ணியை ஒழிக்க போறேன்னு சொல்லி நைட்டா திருட்டுத்தனமா டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து அறிவிச்சாங்களோ. எதுக்காக சொன்னாங்க? டிமானிட்டைசேஷன் வந்துச்சுன்னா 500,000 எல்லாம் போச்சுன்னா கருப்பு பணம் இல்லாம போயிடும். மீண்டும் கருப்பு பணத்தை தெளிவாக உள்ளே கொண்டு வருவதற்காக தான் இந்த பட்ஜெட். அப்ப என்ன பண்ணுவான்? அண்டர் வேல்யூ பண்ணுவான், வேல்யூ எல்லாம் கம்மியா போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவான். நாங்க அவ்வளவு விற்கல அப்படின்னுவான். கவர்மெண்ட் கணக்கு காட்ட மாட்டான், காட்டாதான் டாக்ஸ். இது ஒண்ணு இருக்கா? நீங்க நஷ்டத்துக்கு விற்பீங்கல்ல சில நேரத்தில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை, அப்ப என்ன ஆகும்? கம்மியான ரேட்டுக்கு. இப்ப அந்த ஒரு உதாரணத்துக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, ஒரு 2018 ஜனவரி 2018 வந்து ஒரு 80 லட்ச ரூபா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. வாங்கி
அது 2018 வந்து இப்போ என்ன 24 இல்லையா, ஒரு 6 வருஷம் கழிச்சு ஒரு 95 லட்ச ரூபா விற்கிறீங்க. 15 லட்சம் தான் வந்து வித்தியாசம். 15 லட்ச ரூபா லாபத்தில் விற்கலாம், சரி வித்துடலாம், ஒரு அவசரத்துக்கு விற்கலாம்னு விற்கிறீங்க. அப்படி விற்றீங்கன்னா பழைய இண்டெக்ஸேஷன் கணக்கின்படி, பழைய இண்டெக்ஸேஷன் போட்டா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 15 லட்சத்தை வித்தியாசப்படுத்தி அந்த இண்டெக்ஸேஷன் கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமே 11.76 லேக் லாஸா காட்டி நீங்க ₹1 கட்ட வேண்டியதில்லை. ஆனா இப்போ உள்ள இண்டெக்ஸேஷன் கணக்குப்படி நிர்மலா சீதாராமனுக்கு நீங்க 1,87,000 தரணும். அப்போ இதான் வித்தியாசம். அப்போ இது மாதிரி அநீதியான சட்டங்களை கொண்டு வந்து எல்லாமே வந்து மோசமானது, மக்கள் விரோதமானது, மாநிலங்களுக்கு எதிரானது. இட் இஸ் அகைன்ஸ்ட் ரீஜனல் சென்டிமெண்ட்ஸ், இட் இஸ் அகைன்ஸ்ட் புவர், இட் இஸ் ஆன்டி புவர் பட்ஜெட், இட் இஸ் ஆன்டி ரீஜனல் ஸ்டேட் பட்ஜெட். இது எல்லாமே. எனவே இதை மக்கள் உணர்ந்து கொள்ளத்தான் போகிறார்கள். அதனால் தான் இதை எதிர்க்கிறோம். காபி பேஸ்ட் பண்ணா நீங்க உருப்படியா காபி பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஒழுங்கால இருக்கும். உங்கள் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பண்றீங்க. அதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் தருவோம் அப்படின்னு 2014 இருந்து இவருடைய வாக்குறுதி இருக்கிறது. 2024 ஆகி கூட தரமாட்டோம்னா ஸ்பெஷல் பேக்கேஜ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுக்கும்போது கூட என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு 27,000 கோடி, உங்களுக்கு 15,000 கோடி, ஆந்திராவுக்கு 27, இவங்களுக்கு ஒரு 15 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வார்த்தை இருக்கு. அலோகேட் பண்றோன்ற வார்த்தை இல்லை அதுல. பட்ஜெட்டை பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஃபண்ட்ஸை அலோகேட் தானே பண்ணுவாங்க. அலோகேட் பண்ணல, இப்ப அரேஞ்ச் பண்ணுவோன்னு இருக்கு வார்த்தை. ஸோ இது எல்லாமே மக்களை ஏமாற்றக்கூடிய மூடர்களும் அயோக்கியர்களும் ஒன்று சேர்ந்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட். இதற்கு மக்களே தகுந்த பாடம் புகட்டுவார்கள். அதுவும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டாகவே இந்த பட்ஜெட்டை நம்ம பார்க்கிறோம்.